தந்தை சுபேர்கான் நடத்தப்படக்கூடிய இந்த அன்பின் இனிய கிறிஸ்துமஸ் விழா பெருவிழாவை எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள், அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாள். அப்படிப்பட்ட இந்த திருநாள் கொண்டாட்டத்தில் 3250 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருது. இந்த 4.5 ஆண்டுகளில் 3927 கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சு நம்ம திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழ்நாட்டோட சமத்துவத்தின் அடையாளமா, சகோதரத்தினுடைய அடையாளமா இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த உணர்வு எல்லா மக்களோட உள்ளங்களையும் பரவணும். நெல்லையில நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பேசினப்போ நம்ம திராவிட மாடல் அரசு சிறுபான்மையினருக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் சில அறிவிப்புகளை 4 முக்கியமான அறிவிப்புகளை நான் வெளியிட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசின நிறைய பேர் எங்களுடைய தேவைகளை எல்லாம், கோரிக்கைகளை வைப்பதற்கு முன்னாலேயே அதை உணர்ந்து செஞ்சு தரீங்கன்னு பாராட்டி பேசினாங்க. உங்களுக்காக நமது அரசின் மூலமா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டங்களை நான் பல்வேறு மேடைகளில் பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சிறுபான்மை மக்களோட நலன்களை பாதுகாக்கணும், உங்களோட வாழ்க்கையில ஒளி நிலை பெறணும், பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா சுருக்கமா சொல்ல விரும்புறேன். கல்வி எனும் பேராயுதத்தை அனைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரையும் வளர்த்தெடுக்கணும்னு கல்விக்காக நாம எவ்வளவு திட்டங்களை, முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட தொடர்ச்சியா சிறுபான்மையின கல்லூரி மாணவர்களுடைய நலன் கருதி சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களில் 130 மாணவர்கள் பயனடையக்கூடிய அளவுக்கு புதிய விடுதிகளை தொடங்கி இருக்கிறோம். சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்காக 14 கல்லூரி விடுதிகளில் நூலகம், உடற்பயிற்சி கருவிகள், விளையாட்டு கருவிகள் இப்படி பலவற்றை ஏற்படுத்தியிருப்பதோடு அந்த மாணவர்களுடைய தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றலை உயர்த்தணும் என்கிற அந்த பயிற்சியை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாணவ மாணவியுடைய விடுதிகளில் தங்கி படிக்க அவங்களுடைய பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமான உச்ச வரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம். இதனால இதுவரைக்கும் 884 பள்ளி மாணவ மாணவியருக்கும் 3824 கல்லூரி மாணவ மாணவியருக்கும் பயனடைந்திருக்கிறாங்க. கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாம கல்வி கற்கணும், அதற்காக 1,03,000 மாணவிகளுக்கு 6,57,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை. சிறுபான்மையினால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கின சிறுபான்மையின பெண்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்காக
1000 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் எருசலேமிற்கு புனித பயணம் செய்வதற்கான மானியத்தை 37,000 ரூபாயாகவும், கன்னியாஸ்திரிகளுக்கு 60,000 ரூபாயும் உயர்த்தி இருக்கிறோம். 2,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 44 தேவாலயங்களை புனரமைச்சிருக்கிறோம். சென்னை மாவட்டத்தில் வெஸ்ட்லி தேவாலயத்தை 1,19,00,000 ரூபாயில புனரமைச்சிருக்கிறோம். புனித தோமையர்மலை தேவாலயத்தை 1,49,00,000 ரூபாய் செலவில் புனரமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் இருக்கிற உங்களுக்கு கல்லறை தோட்டங்கள்ல நிலவக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம அரசுல கிறிஸ்தவர்களுக்கான அடக்க ஸ்தலங்கள் அமைக்க புதிய நிலம் கையகப்படுத்தப்படும். சென்னையில் ஏற்கனவே இருக்கிற அடக்க ஸ்தலங்கள்ல மீண்டும் அடக்கம் செய்யறதுக்கு இருந்த நிபந்தனைகளையும் தளர்த்தி இருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.